நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாம் என்ற வார்த்தை இஸ்மும் மின் அஸ்மா இல்லா, அது அல்லாஹ்வுடைய பெயராக இருக்கிறது. அந்த பெயரை அல்லாஹ் உங்களுக்கு உலகத்தில் அமைத்து தந்திருக்கிறான். அதை ஒருவர் உங்களுக்குள்ளே பரிமாறிக்கொள்ளுங்கள். சலாம் சொல்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஒரு நபரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறேனாக இருந்தால், நான் பயன்படுத்துகிற வார்த்தை அல்லாஹ் எனக்கு இந்த தௌஃபீக்கியத்தை தருகிறான். சலாம் அவனுடைய பெயரை சொல்லி ஒரு மனிதனை வாழ்த்துகிற, ஒரு மனிதனுக்கு துஆ செய்கிற, அவனுடைய வாழ்க்கையில் சலாமத்தோடு, அவன் சாந்தியோடு, சமாதானத்தோடு, எல்லா வகையான கஷ்ட நஷ்டங்களை விட்டு நிம்மதி பெற்றவனாக உலகத்தில் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்ற ஒரு துஆவாக நமக்கு அல்லாஹ் சலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துமாறு அல்லாஹ் அனுமதியும் தந்திருக்கிறான். சகோதரர்களே, கனிமான சகோதரர்களே, எனவே உலகத்தில் வாழுகிற ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வரக்கூடாது என்று விரும்புவானோ, இது போன்றே தன்னை போன்ற சகோதரனுடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் நிகழக்கூடாது. என்னுடைய நண்பன் அவன் துயரத்தில் விழக்கூடாது, என்னுடைய நண்பன் அவன் கஷ்டப்பட்டு கவலையில் ஆழ்த்தக்கூடாது என்ற நிலைமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருப்பது கடமை. எனவேதான் அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரையும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்க்குகிற பொழுது அந்த அர்த்தத்தை பெற்றுத் தருகிற, அதை துஆவா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லித் தருகிறான். தெரியுமா சகோதரன், சமூகத்துல சலாம் சொல்றாங்க குறைஞ்சிட்டாங்க. அப்படியுமே சொன்னாலும் அதற்கு பதில் சொல்கிறவங்க அதை விட குறைவானவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சலாம் சொல்வதை பற்றியும் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சலாம் சொல்வதை பற்றியும் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சூரத்து நிசா எடுத்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், வைதா ஹய்யிதும் பிதஹிய்யா, நீங்க இஸ்லாமிய காணிக்கை சொல்லப்பட்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை ஒருவர் உங்களுக்கு சலாமாக சொல்கிற பொழுது ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா, அவர் எந்த வார்த்தைகளை சொல்கிறாரோ அதை விட அழகாக நீங்கள் பதில் சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், எங்களை பார்த்து ஒரு ஆள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னா நாங்க குறைஞ்சபட்சம் வலைக்கும் அஸ்ஸலாம் என்ற வார்த்தையோடு சேர்த்து வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லிக் கொள்வது, சேர்த்துக் கொள்வது அழகானது. அல்லது வபரகாத்துஹு என்ற வார்த்தை அதை விட கூடுதலாக சேர்த்துக் கொள்ளலாம். இதுதான் அழகிய பதில். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்ன நபருக்கு நாங்கள் பரிபூர்ணமாக வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சலாம் சொல்கிறவர் அல்லது பதில் சொல்கிறவர்களுக்கு 30 நன்மை இருக்குகிறது என்று சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் 10 நன்மை, அதோட சேர்த்து வரஹ்மத்துல்லாஹ்வை சேர்த்து கொண்டா இன்னொரு 10 நன்மை, 20 நன்மை, அதனுடன் சேர்த்து வபரகாத்துஹு சேர்த்து கொண்டா இன்னும் ஒரு 10 நன்மை, 30 நன்மைகள் இருக்கு என்று சொன்னார்கள் ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிலே? நான் ஒரு முஸ்லிமை பார்த்து சலாம் சொல்வதிலே அல்லது சலாம் சொல்லப்பட்டவர் பதில் சொல்கிற விஷயத்துல.